ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். நம்ம அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளவாய் அன்பு கூர்ந்து நடத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்பா சமூகத்துல இந்த உயர்த்துகிற ஒரு பலி, ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற இந்த பலி, உயர்த்தி துதிக்கிற இந்த பலியில கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரமும் உண்மையும் உத்தமமா மனப்பூர்வமா கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா அப்பா உமக்கு நன்றி. எல்லா தேவையும் சந்திச்சீங்களப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லா வாய்களை திறந்து நன்றி பலி செலுத்தி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா அப்பா உமக்கு நன்றி. ராஜா நீங்க நடத்தினீங்களே அப்பா, நன்றியுள்ள ஆராதனையா ஏறெடுக்கிறோம். ராஜா எல்லாரும் விட்டு போன சூழ்நிலை, ஒருத்தரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, நம்பின வேலையும் கைவிட்ட சூழ்நிலை, நம்பின மனிதர்களும் விட்டு விலகின சூழ்நிலை. ஆனா அப்பா நீங்க நடத்தினீரே, நீங்க கூட இருந்து போஷித்தீரே. உம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நாளும் குறைவில்லாம உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் அப்பா உறைவிடமும் உடையும் காத்து வந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. அப்பா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி அப்பா. ஆமே ராஜா. கொஞ்ச நேர கண்களை மூடி, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ வேதனையான நேரம், ஆனா ஆண்டவர் நம்மை கைவிடலையே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடலையே. எத்தனையோ மனிதருடைய வார்த்தைகள் வேதனைப்படுத்துறபடி, ஆனால் கர்த்தர் நம்மை தேற்றினாரே. ஆண்டவரே அதை நினைத்து துதிக்கிறோம், அப்பாவை உயர்த்துகிறோம்ப்பா. சொல்லுங்க வாய்களை திறந்து, நீங்க நடத்தினீங்கப்பா, நீங்க எதிராக வந்த சூழ்ச்சிகளை முறித்தீங்கப்பா. ஆண்டவர்களுக்கு பாதை காட்டி நடத்தினீங்களப்பா. ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றிகள். அப்பா கரங்களை தட்டி
நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆமே. தள்ளப்பட்ட கல்லாக சொல்லுமா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, தள்ளப்பட்ட கல்லாக ஆண்டவரே எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறீரையா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறீரையா. கரங்களை தட்டி சொல்லு, அப்பா எங்கள் ஜீவனை காத்த அப்பா பிதாவே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா உமக்கு ஆமென். ராஜா அனாதையாய் அலைந்தேன், அனாதையாய் அலைந்தேனா திரிந்தேனையா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேனையா, அனாதே என்று சொல் அழைத்தீரையா. ஆண்டவரே கடந்த நாளெல்லாம் நீங்க நடத்தினீரப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றியுள்ள பலி கர்த்தருக்கே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தரை துதிக்கிறோம். நீர் எங்கள் கண்மலை, நீங்க என் கோட்டை. அப்பா அப்பா உங்க ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, உங்க விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்கப்பா. ஆமென். ஆண்டவரை துதிக்கலாம், எல்லாம் சொல்லுவோம். அப்பா உரிமையோடு ராஜா ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், நான் ஜீவனோடு இருப்பது உங்க கிருபைப்பா. நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மாத்திரம் நமக்கு ஜீவனை பாதுகாக்காதான். இந்த நாளில் எத்தனையோ ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். உனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரை துதிப்பாய் பிள்ளை, உனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தரை துதிப்பாயாக. பரலோகத்தில் துதிக்கும் போது வாசம் பண்ணுகிற கர்த்தர், அவருடைய சமூகத்தில் துதிக்கும் போது இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya. உற்சாகத்தோடு துதிக்கிறோம். ஹalleluya. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உன் சரீரத்தை அப்படியே விட்டு கொடுத்து கண்ண மூடி, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசப்பா, கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோம் துதிக்கிறோம் சபையாய் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். உற்சாகத்தோடு எல்லா ஆண்டவர் சமூகத்துல பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஆமென். சர்வ சிருஷ்டிகரே ஆண்டவரே உங்களை போல, உம்மை போல்
கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வாசம் மாறார். அவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வருவார். ஆமென், ஆமென். கரங்களை உற்சாகத்தோடு சொல்லுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் எல்லா துக்கத்தை மறந்து, எல்லா கவலையும் மறந்து, ஆண்டவரே அப்பாவை துதிக்க ஆரம்பிப்போம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுமா? துதியும் கனமும் உமக்கே துதிக்கிறோம். ஆண்டவரை ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சொல்லி துதிங்க. ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகம் பார் கர்த்தாவே எழுந்தருளோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா உற்சாகத்தோடு துதிக்கிறோம். துதிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். மனதார துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். என்னை அழைத்தவர், என்னை நடத்தினவரை துதிக்கிறேன். எனக்காக சிலுவையில பலியானவரை துதிக்கிறோம். கரங்களை தட்டி சொல்லுமா? பரலோகமே உம்மை துதிப்பதா. துதிக்க துதிக்க உன் மேல ஒரு ஆசீர்வாதத்தின் பெருமலை. நீ தாகத்தோடு துதி. ஆமென். வாஞ்சையோடு துதிக்க ஆரம்பி. இப்போ உன் இருதயத்திலிருந்து புறப்படட்டும். ஆமென். கர்த்தாவே, ஆண்டவரே, தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஆலயத்துல ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உன்னுடைய சமூகத்துல ஊற்று நதியாய், ஆமென், ஜனத்தின் மேல ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும். கரங்களை தட்டி கேளு பிள்ளைங்க. உன்னை சுத்திகரிக்கிற ஒரு பெருமலை, ஆவியானவருடைய பெருமலை. சொல்லு, ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். உற்சாகமாய் தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உங்க அபிஷேகத்தினால பிள்ளைகளுக்குள்ள இருக்க அவிவிசுவாசம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், கர்த்தருடைய ஆவியானவர் பெருமலையாய் ஆலயத்தில் ஊட்டப்பட வேண்டுமே. ஆமென். இருதயத்தில் பட்ட காயங்கள் ஆற்றும்படியாய், வேதனைகள் மாறும்படியாய் உம்முடைய அபிஷேகமே பிள்ளைங்க மேல ஊற்றப்படட்டுமே. ஆமென். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. தாகத்தோடு காத்திருக்கிறோம். கேளுங்க, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். வனாந்திரம் செழிப்பான கர்த்தர் வருவாரானால், ஆவியானவர் வருவாரானால் வனாந்திரம் செழிப்பாய் மாறுமே. ஊற்றுங்கப்பா உங்க வல்லமையை, ஊற்றுங்கப்பா உங்க அக்கினியை. கேளுங்க, கேளுங்க. ஊற்றுங்கப்பா
உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, உங்க அக்கினியை ஊற்றுங்கப்பா, உங்க வல்லமையை ஒவ்வொரு சிரசின் மேல அந்த அபிஷேகம், அந்த தைலமான அபிஷேகம் வார்க்கப்பட்டு பிள்ளைகளுடைய ஆத்மால உயிர் அடையட்டும், ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆலயத்தில் அசைவாடி உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இப்பொழுது அசைவாடும். ஷபா தர்ரபா தர்ரபா தர்ரபா. வாயை திறந்து அப்படியே கேளுங்க. ரபா ஷபா தர்ரபா தர்ரபா. வல்லமையின் ஆவியானவர் இறங்கட்டும், வல்லமை ஆவியானவர் நிரப்பட்டும். பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தும்படியா, பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியா ஆண்டவரே நெடுநாளாய் காத்திருந்து ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் அபிஷேக பெருமழை இறங்குவதாக. வல்லமையின் ஆவியானவர் ஊற்றப்படுவதாக, வல்லமையின் ஆவியானவர் ஊற்றப்படுவதாக. அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. கேளுங்க, வாயை தரங்க பிள்ளைய. எவ்வளவு நேரம் தாகமா இருக்கிறாயோ அவ்வளவு நேரம் கர்த்தர் உன்னை நிரப்புவா. நீ எவ்வளவு நேரம் வாஞ்சையா இருக்கிறாயோ அவ்வளவு நேரம் கர்த்தர் உன் மேல ஊற்றுவா. அல்லேலூயா. நம்ம அப்படி முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கொஞ்ச நேரம் ஆவியினாலே ஆராதிப்போம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷபகா ரபஹா ரிபகா பாஷா ரிமாடா ஷதரத ரகபாலதரா ரிமானா தரபா ஷதரபா லிபதரபா ஷபதரபா கபரலா. ஓ எரியும் அக்கினி போல் உமதாவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சில வேளையில இப்படி இறங்குகிறார். எரியும் அக்கினி போல். கர்த்தாவே உம்முடைய அக்கினி இறங்க பண்ணோம். ஏசாயா 64 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? ஏசாயா 64:1. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதற்கு உருக்கும் அக்கினி இறங்குமாம் போல். ஓ தேவரீர் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், உருக்கும் அக்கினி எரியுமாம் போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமாம் போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். உருக்கும் அக்கினி. அது தண்ணீரில் படும் பொழுது அது என்ன செய்கிறது? அந்த தண்ணீர் பொங்கி வழிகிறது. இன்றைக்கு தண்ணீராகி உன்மேல் அந்த உருக்கும் அக்கினி இறங்கும் பொழுது உன் இருதயம் பொங்கி வழியட்டும். ஓ எரியும் அக்கினி போல் உமதாவி நீ சொரிந்திடும் பரனே தினம் தினமா எரியும். உரைத்திடனாவால் உயிருடன் மொழி, உரைத்திடனாவால் உயிருடன் மொழி, சொரிந்திடும் வரங்கள் நிறைந்தொழுக. இப்போ கரங்களை தட்டி எரியும் அக்கினி போல் உமதாவி நீ சொரிந்திடும் பரனே தினம் தினமா எரியும் அக்கினி போல் உமதாவி. தேசமெங்கும் பற்றி எரிந்திடவே உந்தன்
வாசலில் அக்கினி மூழ்கிட தேசமெங்கும் கத்தி எரிந்திடவே வாசலில் அக்கினி அக்கினியால் உமதடியார்கள் எரிந்திட அக்கினி வல்லமை இறங்குவதா அக்கினி அபிஷேகம் அளித்து விடும் அக்கினி அபிஷேகம் அளித்து அக்கினியால் உமதடியார்கள் எரிந்திட அக்கினியால் உமதடியால் சகபராதா பெற்றுக்கொள் இந்த அக்கினியை பெற்றுக்கொள் ஜீசஸ் உருக்கும் அக்கினி இறங்குமா போல் வானத்தை கிழித்து எறிந்து ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா இப்போ அந்நிய பாஷை பேசி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக in the name of Jesus ரத்தா ரபா ஷகா பரதா ரபானா வல்லமை 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 புதுப்பிங்க ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நீ புதுப்பிக்க வேண்டுமே புதுப்பிக்க வேண்டுமே தகப்பனே நீ புதுப்பிக்க வேண்டுமே இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்குவதாக ரபா 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 எழுந்து நிற்போம். Thank you Jesus. Hallelujah. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை. Thank you Jesus. நம்ம ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை மூடி 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவரை ஆராதிப்போம். அந்த பரிசுத்தரை ஆராதிப்போம். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை சொல்லுவோமா?
ஒரு மனதோடு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை கைகள் அசைத்து ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே சேர்த்து எல்லா துதி கன மகிமை மேன்மை புகழ்ச்சியும் ஒருவருக்கு எடுக்கிறோம். கர்த்தரது சுகந்த நறுமணமாய் நுகர்ந்து மகிழ்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. உட்காரும். செய்திக்கு முன்பாக ஒரு ஆங்கில பாடலை நாம் பாடி பின்பு நாம் ஆராத தேவ செய்திக்கு நேராய் கடந்து போவோம். தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி ஜெப சிந்தையிலே தெரிந்தவர்களை கூட சேர்ந்து பாடுங்கள். மற்றவர்களுக்கு ஜெப சிந்தையில் இருங்கள். The splendor of a king, clothed in majesty. Let all the earth rejoice. Let all the earth rejoice. He wraps himself in darkness tries to hide, trembles at his voice, trembles at his voice. How great is our God? Sing with me, how great is our God? Oh, to see how great is our Age to age he stands, and time is in his hand. Beginning and the end, beginning and the end, the Godhead three in Father, Spirit, Son, the Lion and the Lamb, the Lion and the Lamb. How great is our God? Sing with me, how great is our God? Oh, to see how great is our
அவ்வளவு பெரிய தேவனை தகப்பனாக பெற்ற ஜாதி எது? அது பாக்கியம் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நம்முடைய தகப்பன் சகல சிருஷ்டிகளுக்கும் எஜமானன். அவர் நாமம் மகிமை பெறுவதாக. Having God as our Savior and Jesus, and we are all a privileged people being His nation. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். Our Lord is a so powerful and almighty God. அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. Nothing is impossible to our Lord. ஆனாலும் கூட அவரால் கூடாத ஒரு காரியம் இருக்கிறது. But there's one thing is impossible to Him. அதைதான் நாம் கடந்த நாட்களிலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். That's what we have been meditating in the recent days. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம் இப்படி சொல்லுகிறது. Matthew chapter verse 6 and 15-16 says like this. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இந்த நாளிலும் கூட நாம் மன்னியாமை என்கிற அந்த தலைப்பிலே இந்த வேத தியானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். Even today we are meditating in the topic of unforgiveness. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டதினாலே நாம் மன்னிக்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். We have been chosen by the Lord, by saved and been washed people to forgive others. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்க தயை பெருத்தவர். Lord has so mercy to forgive others. ஆகவே அதுபோல நாமும் மன்னிக்க The தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். same way we are also chosen to forgive others. நமக்கு தீங்கு செய்த, நமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஒவ்வொருவரையும் மன்னிக்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். Even those who have done evil to us and sinned against us, so we are supposed to forgive them. நாம் ரட்சிக்கப்பட்டும் நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு நிலவரத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற முடியாது. After being saved, living here without forgiving others, it's very difficult to get forgiveness from Lord. நம்முடைய சகோதரனுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் தேவன் நமக்கு செய்கிறார். What we do to our brother, the same thing Lord also will do to இந்த us. சிறியரில் எனக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். Lord says, what you are doing to others in this small age, you are doing to me. ஆகவே அவர்களை மன்னித்தால் கர்த்தரும் நம்மை மன்னிக்கிறார். So if you forgive others, Lord also will forgive us. அவர்களை மன்னியாது இருக்கும்போது கர்த்தரும் நம்மை மன்னியாது இருக்கிறார். When you don't forgive them, Lord also will not forgive us. ஆகவே நாம் மன்னிக்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். So we've been a chosen people to forgive others. அப்படி நாம் மன்னிக்காத பொழுது தேவனும் கூட நம்மை மன்னியாது இருக்கிறார். When we don't forgive others, Lord also is not forgiving. அப்படி நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு பெறாது இருக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலே நாம் யாரா இருக்கிறோம்? When we don't get the forgiveness from the Lord's side, so how we look before God? எபேசியர் 4:18 சொல்லுகிறது தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறோம். Ephesians 4:18 says that we are living apart from the God's life. அப்படி என்றால் நித்திய ஜீவனுக்கு அந்நியராக மாறிவிடுகிறோம். So we are being apart from the eternal blessing. இரண்டாவதாக ரோமர் 5:10 சொல்லுகிறது Romans 5:10 says like this. நாம் தேவனுக்கு சத்துருவாக மாறிவிடுகிறோம். Even we are becoming an enemy to God. மூன்றாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது Ephesians 2:13 says, நாம் தேவன் அற்றவர்களாக, இன்னும் சொல்ல போன அநாதைகளாக மாறிவிடுகிறோம். we become ungodly and become an orphan in this world. தாய் தகப்பன் இல்லாதவர்கள் அநாதைகள் அல்ல. Those who don't have the father and mother, they are not orphan. சொந்த பந்தங்கள் இல்லாதவர்கள் அநாதைகள் அல்ல. Those who don't have the relation, they are not orphans. யாரோடு தேவன் இல்லையோ அவர் அநாதையா The இருக்கிறார். one who doesn't have God in them, they are really orphans. நாம் மற்றவர்களை மன்னியாது இருக்கும் பொழுது இவ்விதமாய் தேவன் நம்மை பார்க்கிறார். When we don't forgive others, that's how God looks us. மாத்திரமல்ல அதி நிமித்தம் நமக்கு 3 விதமான தீமைகளும் வருகிறது. Because of that thing, 3 kind of evils we are receiving. எபேசியர் 5:6 சொல்லுகிறதை வாசிப்போம். Ephesians 5:6 says, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் காரியம், நாம் மன்னியாது இருக்கிறதுனால நமக்கு வர்ற தீமை, நாம்
கோப அக்கினியின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். The first evil that we receive because of unforgiving nature, we have become the children of God's wrath. வருகிற நியாய தீர்ப்பிலே பயங்கரமான ஒரு தண்டனைக்குரிய ஆக்கினி பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். On the day of judgment, we'll be condemned and there'll be a terrible thing we have to face. மன்னியாது இருக்கிறதுனா இரண்டாவது தீமை என்ன? The second evil is 2 கொரிந்தியர் 2:10 சொல்லுகிறது, 10:11 சொல்லுகிறது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நாம் மன்னியாது இருக்கும் பொழுது நாம் சாத்தானால் மோசம் போக்கப்படுகிறோம். when we don't forgive others, we become spoiled by devil himself. நாம் செல்ல வேண்டிய பாதையில் நாம் செல்லாதபடி நாம் வஞ்சிக்கப்பட்டு பாதை மாறி விடுகிறோம். We've been deceived by the devil. He is not letting us to go into the correct path. அதன் முடிவு என்ன? What is the end of that? நரகம். It's death. மூன்றாவதாக 1 யோவான் 3:10 சொல்லுகிறது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. மூன்றாவது வருகிற தீமை என்ன? The third evil is நாம் பிசாசின் பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். we become the children of devil. எப்போது நாம் மன்னியாது இருக்கிறோமோ நாம் பிசாசின் பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். When we don't forgive others, we are becoming the children of devil. என்னன்னு சொன்னால், தேவனாலே நாம் பிறந்து தேவனுடைய பிள்ளையாய் இருப்போமானால் நிச்சயமாய் நம்மால் மன்னிக்க முடியாதவர் ஒருவருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. Because if we born of God, then there shouldn't be any people in this world that we don't forgive. 3 தீமைகளை கேட்டோம். We hear the 3 evils. முதல் தீமை, First one, கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கிறோம். wrath of God. சாத்தானால் மோசம் போக்கப்படுகிறோம். We've been spoiled by the devil. பிசாசின் பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். We become the children of devil. ஆனால் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற காரியம், But now we are going to meditate. மற்றவர்களை நாம் மன்னிப்பதினால் நமக்கு வருகிற நன்மைகள். When we forgive others, what kind of goodness and blessing we receive. இந்த ஆராதனை நாம் இதை தான் தியானிக்க போகிறோம். This service, this is what we are going to meditate. இதை குறித்து நாம் முன்னே நடந்த 2 பிரசங்கத்தை நீங்க கேட்கணும், யூடியூப்ல பாருங்க. If you want to hear about the previous thing, watch YouTube. முதல் நன்மை, The first goodness, 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆசீர்வாதம், முதல் நன்மை என்ன? the first blessing and goodness is அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். we became the God natured person. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தேவனிடத்தில் இருக்கிற மன்னிக்கும் சுபாவம் நமக்குள் வெளிப்படுகிறது. The nature of God's forgiveness is getting revealed in us when we forgive others. நாளாக நாளாக நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் செய்கைகளும் பரிசுத்தமாய் மாற ஆரம்பிக்கும். Day by day, every actions and deeds of us will become holy. நம்முடைய எல்லா பேச்சிலும் நடக்கையிலும் நாம் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக மாறிவிடுகிறோம். In all our walks and our actions, we reveal God's nature. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய சுபாவம் நமக்குள்ள இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். Think, if we have a God's nature in us, it's really a blessing to others. இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தே அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். By seeing at them, many people really will get saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட இப்படித்தான் சொன்னார். Even Jesus was crucified, this is what he said. லூக்கா 23:34 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த மன்னிக்கிற சுபாவம் வெளிப்பட்டது. In our Lord Christ Jesus, the forgiving nature was revealed in him. அப்போஸ்தலர் 7:60 வாசிப்போம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான்.
பிரியமானவர்களே, Beloveds, 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு விதமாய் சொல்லி இருக்கிறார். in 33 chapter verse 34, Jesus said like this, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், Lord forgive them, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள். they do not know what they are doing. இதை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன் அதை தன்னுடைய மரண நாளிலே வெளிப்படுத்துகிறான். The one who followed Jesus Christ, one of the disciples, Stephen, he reveals this character in his life. சுவிசேஷம் சொல்லுவதினாலே அவன் கல்லெறியப்பட்டு மரணிக்கும் சமயத்திலே அவன் இவ்விதமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஜீவனை விடுகிறான். Because he was preaching the gospel, he was stoned by other people. So at the end of his life, he is saying this verse. சத்தியத்தை சொன்னதினாலே அவன் எல்லாராலும் பகைக்கப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டு மரிக்கிற தருணத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய சுவாபத்தை அவன் மற்றவர்களுக்கு முன்பு வெளிப்படுத்துகிறான். Because he said the truth, he was stoned by others, but at the time of death, he is revealing the Christ character in him. அதே அதிகாரம் 58வது வசனத்தை வாசிப்போம். Same chapter 58 verse we read. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. God's holy name be glorified. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாபத்தை நாம் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? The nature of Christ, if we reveal before others, what is going to happen? மன்னிப்பு ரட்சிப்பை தருகிறது. The forgiveness brings the salvation. சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபன் ஸ்தேவான் கல்லெறியப்படுவதற்கு சம்மதித்து கல்லெறியிலுடைய வஸ்திரங்களை வைத்துக் கொண்டிருந்தான். Paul, apostle of Christ, he allowed Stephen to be stoned. பிறகு அந்த அவன் கொலை செய்யப்படுவதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். Even to murder Stephen, Paul also allowed the permission. சவுல் உட்பட கல்லெறிகிற எல்லாரும் பார்க்க இந்த ஸ்தேவான் தன் ஜீவனை விடும் பொழுது இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் ஆண்டவரே என்று ஜெபித்தான். Including Saul, every people are looking at Stephen, and at that time he is saying, Lord, don't put this blemish and guilt on this people, he prayed. இதனுடைய விளைவு என்ன? What is the consequence for this? கர்த்தர் சவுலை ரட்சித்தார். God saved Saul. ஒரு மன்னிப்பினாலே ஒரு ரட்சிப்பு வருகிறது. Because of the forgiveness, there is a salvation is happening. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது ஒரு ரட்சிப்பு உருவாகிறது. When we forgive others, there is a salvation is taking place. இது எவ்வளவு பெரிய நன்மை என்று பாருங்கள். See how great blessing is this. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இரண்டாவதாக Second thing, வாசிப்போம். அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படிப்பட்ட காட்சியை கண்ட சவுலின் மனது ஒரு வித்தியாசமான விதத்திலே போராடி கொண்டிருந்தது. the Saul is watching all these things, but in his deep in his heart, he is having some kind of wrestling in him. இப்படி கல்லெறியப்பட்டு அப்படிப்பட்ட வேதனை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது கல்லெறிகிறவர்களை மன்னித்து ஜெபிக்க எப்படி முடியும்? Saul is thinking how this Stephen was able to forgive others at the time of very agony is taking place in his life. 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்திலே ஸ்தேவான் ஜீவனை விட்டு தன்னுடைய முடிவுக்கு வந்து விடுகிறார். In this particular verse, Stephen is leaving is dying and giving his spirit to God. அடுத்து வருகிற 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் உங்கள் வீட்டிலே போய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பவுலுக்குள் அந்த சவுலுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. Then followed next chapter, if you go and read at home, within Saul something is happening. ஒரு பக்கம் சீறி பிரதான ஆசாரியரிடத்திலே யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களை கட்டி துன்புறுத்தி சிறைச்சாலையில் வைப்பதற்கு அதிகாரம் பெற்று அவன் கடந்து செல்லுகிறான். One side he got an authority to persecute every people who are worshipping God, and he got that permission from the leaders. ஒவ்வொரு பட்டணமாய் அவன் போய்
இப்படிப்பட்டவர்களை துன்புறுத்தி சிலரை கொன்று போட்டதாக நாம் பார்க்கிறோம். Every city is going and murdering and persecuting people there. ஒரு பக்கம் இவனுக்குள்ளே இந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அநேகரை துன்புறுத்த வேண்டும் என்கிற ஒரு காரியம் போராடுகிறது. Because of the negative zeal in him, he is persecuting other people. இன்னொரு பக்கம் இவன் கல்லெறியப்படும் பொழுது நடந்த சம்பவத்தை அவன் கண்கள், அவன் மனது மறக்க மறுக்கிறது. Other side, what he saw in Stephen's life, deep in his heart, he was not able to forget that things. இவ்விதமான குழப்பத்தோட அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு போய் கொண்டிருக்கிற வேளையில் தான், With this confusion, as he rode on the path of Damascus, இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமானார். Jesus was appeared to him. சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்கிற சத்தத்தை அவன் கேட்டான். Jesus said, Saul, Saul, beating into the thorn, is it so hard to you? பிரியமானவர்களே, Beloveds, உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு பகுதியில முக்கால் பாகத்தை அவர்தான் எழுதியிருக்கிறார். we all know that in New Testament, all the 3/4 of the chapters Paul only wrote. இப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்துக்கு வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தி கொன்று போட்ட ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய மன்னிப்பு மாற்றி இருக்கிறது. The one who persecuted God's people, because of that forgiving nature of Stephen, changed Saul's life. முதலாவது தேவனுடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். First, we are expressing God's very nature in us. இரண்டாவதாக நாம் மன்னிக்கும் பொழுது அதை பார்க்கிற மற்றவருடைய மனதை அசைக்கிறோம். Second things, when we forgive others, other people who watch, their hearts will be shaken and make impact. சுவிசேஷம் சொல்லல, He did not preach gospel. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு போய் நம்ம அவங்ககிட்ட சொல்லல. He didn't tell others to accept Jesus Christ. தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்தே ரட்சிக்கப்படுகிறார்கள். Through his life, by looking at his life, other people are getting saved. நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த மன்னிப்பை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. Even in our life, if we forgive others, their salvation is happening. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. மூன்றாவதாக, Third thing, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Matthew chapter 5 and 7th verse. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் இந்த வசனத்தில் இப்படி வாசிக்கலாம், மன்னிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மன்னிப்பு அடைவார்கள். Let's read this verse like, those who forgive others, they are privileged and they will be forgiven by God. இரக்க குணம் இருந்தால்தான் ஒருவரை நாம் மன்னிக்க முடியும். When we have a merciful Lord, then only we can forgive others. இயேசு கிறிஸ்து இதைதான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். That's what Jesus is teaching to us. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are those who are merciful and they will be obtain mercy. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? James 2:13 says like this. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. நியாய தீர்ப்புக்கு முன்பு இரக்கம் மேன்மை பாராட்டும். Before the judgment, this merciful thing will come upward. நம்முடைய ஜீவியத்திலே நாம் அநேகரை எப்பொழுதும் மன்னிக்கிறதா இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் நாம் தவறு செய்துவிட்டு ஒருவேளை நியாய தீர்ப்புக்கு முன்பாய் நிற்போமானால் அந்த இரக்கமானது நமக்காக மேன்மை பாராட்டும். In our life, if we keep forgiving others, but one day will come at the day of judgment, we'll definitely receive mercy from the Lord. சிலவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து தவறுகளை செய்வோம். Sometimes knowingly we do false. சிலவேளை நமக்கே அறியாமல் நாம் தவறு செய்திருப்போம். Sometimes without knowing ourselves we make wrong things. தவறே செய்தோம் என்றே தெரியாது உணராது கூட நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போம். Sometimes we don't even realize that we have done false. ஆனால் நியாய தீர்ப்பின் நாளிலே அப்படிப்பட்ட தவறுகளும் கூட நமக்கு வெளியாக்கப்படும். Even on the day of judgment, those small faults also will be revealed. அப்பொழுது நாம் மன்னிக்காத சுபாவம் உடையவர்களா இருப்போமானால் அந்த நியாய தீர்ப்பிலே அதே தீர்ப்பு நமக்கு வரும். So in that case, if we continue to live in unforgiving nature, the same thing will be common on the day of judgment. ஒருவேளை மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களா இருந்து அநேக காரியங்களை மன்னித்திருப்போமானால் நாம் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது அந்த இரக்கம், அந்த மன்னிப்பு அங்கே நமக்காக மேன்மை பாராட்டும். Surely if we show the
merciful, forgiving nature to others, definitely on the day of judgment, that merciful, as Bible says, they are அந்த blessed. நியாய தீர்ப்பிலே நமக்காக பரிந்து பேசப்படும். On the day of judgment, definitely God intercede. It will intercede for us. இந்த மனுஷன் அநேகருக்கு மன்னித்தவன், ஆகவே இவன் அறியாது செய்த தவறுகளை நாமும் மன்னிக்கலாம். This particular man forgive many people, so even unknowingly whatever he did false, let us forgive. நாம் நியாய தீர்ப்பிலே இரக்கம் பெறுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். On the day of judgment, we obtain mercy. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. Such a great blessing is this. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. Such a great blessing is it. நமக்கே தெரியாம நிறைய தவறுகளை செய்திருப்போம். Unknowingly you would have done many faults. ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. We couldn't find that. ஆனா நியாய தீர்ப்புல அப்படிப்பட்ட தவறுகளும் கூட ரொம்ப அக்யூரேட்டா நமக்கு சரியாய் சொல்லப்படும். Even on the day of judgment, very accurately those kind of faults will be revealed. ஏனென்று சொன்னால் பூமியிலே நடக்கிறவர்களை பார்க்கும்படிக்கு கர்த்தருடைய 7 கண்கள் பூமியை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. Because whatever is happening in this world, the Lord's eyes, 7 eyes is watching around every people. அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றையும் நாம் செய்ய முடியாது. Nothing is hidden for the Lord and we can't do anything. ஆகவேதான் நமக்கு நாம் அறியாது இருந்து செய்த தவறு கூட ஒரு பெரிய தவறுதான். Even unknowingly if we make faults, that's also sin fault. லோத்துனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஜீவன். If we see the life of Lot, it's a very detestable thing. தன் மகள்களுடனே பாவம் செய்கிறதை அவன் அறியவே இல்லை. He don't even realize that he sinned with the daughters. அதை அறியாமல் அதை உணராமல் இருந்தான் என்கிற வார்த்தை அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். You can read in a scripture without realizing he did thing. ஆனால் அது நிமித்தம் 2 சபிக்கப்பட்ட சந்ததி உருவானது. Because of that sin, 2 cursed generations. மோவாப், அம்னோன் என்கிற 2 சபிக்கப்பட்ட சந்ததி உருவானது. Noah and Amnon, 2 cursed generation came because of that. பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானாகிய லோத் என்று. In Peter we can read Lot is a righteous person. ஏன் அவனுக்கு இரக்கம் பாராட்டியிருக்கப்படும்? Why he obtained mercy? தன்னுடைய வீட்டிற்கு வந்த ஊழியக்காரர்களை எந்த சேதமும் படாதபடிக்கு அவன் பாதுகாத்துக் கொண்டான். The ministers of the Lord who came to his house without any harm, he preserved them. அவர்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று அந்த பட்டணத்தார் சொல்லும் பொழுது கூட என்னிடத்தில் 2 பெண் பிள்ளைகள் திருமணம் செய்யாதோர் இருக்கிறார்கள், அவர்களை வேண்டுமானால் விடுகிறேன், என் கூரையின் நிலையில் வந்த இவர்களை நான் விடுவதில்லை என்று சொன்னான். Even people who came under shelter, he said, I have 2 daughters, you can let them have, but no, I will not allow the people who came under my shelter. அவன் மனம் அறிய இந்த நன்மையை செய்தான். Knowingly he did this goodness. அறியாத அந்த தீமையை செய்தான். Unknowingly he did that fault too. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டது நீதிமானாகிய லோத். But in New Testament, his name kept as a righteous person. அவன் செய்த நன்மை அவனுக்கு அங்கே ஒரு மன்னிப்பை கொடுத்து நீதிமானாய் மாற்றினது. The goodness that he did, it gave him the forgiveness and make him as a upright person. ஆகவே நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். Definitely on the day of judgment, this merciful thing will come upward. ஆகவே மன்னிக்கிற இருதயத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு So பெற்றுக்கொள்வோம். we all supposed to ask God for the forgiving heart. நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது நாம் மன்னிப்பு அடைகிறோம். When we forgive others, we been forgiven by God. பிறரை மன்னியாது போகும் பொழுது நாமும் தேவனிடத்தில் மன்னியாத சுபாவத்தை அடைகிறோம். When we show the unforgiving natures, definitely we also not been forgiven by the Lord. ஆகவே ஆண்டவரிடத்தில் கேட்போம். So let us ask God for that. ஆண்டவரே, சிலரை என்னால் மன்னிக்க முடிகிறது, சிலரை மன்னிக்கவே முடியவில்லை. Let us ask, Lord, I can forgive some people, but some people I couldn't, Lord. அவர்கள் செய்த காரியங்களே என் கண்முன் வருவதனால் என்னால் அவர்களை மன்னிக்கவே முடியவில்லை. All the evils that they did, it's keep coming in my eyes, so I can't forgive them, Lord. இப்படிப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் இருப்பீர்களானால், If you live in this state, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. I'll give you a good news. பரிசுத்த ஆவியினுடைய பலனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களானால், If you receive the power of the Holy Spirit in you, உங்களால் யாரையும் மன்னிக்க முடியும். you can forgive any people in this world. எப்படிப்பட்ட எதிரியையும் மன்னிக்க முடியும். Even what kind of enmity they have done, you can forgive. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டவராய் இருந்தபடினால்தான் துரோகியாகிய யூத
யூதாஸ் காரியத்தை மன்னிக்க முடிந்தது. Jesus was filled with the power of the Holy Spirit. That's why his treasurer Judah he forgave. ஆகவே இப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. So let us ask Lord for this power of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த கண்ணாடியை நாம் போட்டு மற்றவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களை குறித்து இரக்கம் வருமே ஒழிய அவர்கள் மேல் கசப்பு வராது. If we wear a Holy Spirit like a glass, then we definitely have mercy on others. We will not get anger on them. மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். To forgive others, definitely you are supposed to ask the anointing of the Holy Spirit from the Lord. அதனால் வருகிற நன்மை என்ன? What the goodness comes from because of அவருடைய that. சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். We are becoming the very nature of God. மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது அங்கே ஒரு ரட்சிப்பு உருவாகிறது. When we forgive others, there is a salvation is taking place. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நியாய தீர்ப்பிலே கூட நாம் அறியாது செய்த தவறுகளுக்காக நாம் மன்னிக்கப்படுகிறோம். When we forgive others, even at the day of judgment, unknowing faults being forgiven. ஆகவே நமக்குள் இருக்கிற கல்லான இருதயம் மாறி சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போமா. So let us pray that all our heart of stone be changed and into a heart of flesh. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. Let's all pray. கண்களை மூடி ஜெபிப்போமாக. So close our eyes and pray. ஆண்டவரே, Dear Lord, எனக்கு கல்லான இருதயம் வேண்டாம். I don't want the heart of stone, O Lord. எனக்கு சதையான இருதயம் வேண்டும். I need the heart of flesh, O Lord. எனக்கு பிறரை மன்னிக்காத இருதயம் வேண்டாம். I don't want the unforgiving heart, O Lord. எல்லோரையும் மன்னிக்கிற இருதயம் எனக்கு வேண்டும். I need a heart that forgives everyone, O Lord. உம்மிடத்தில் இருந்த அந்த இருதயம் எனக்கு வேண்டும். The heart which you had, O Lord, I am longing to it. ஆண்டவரே, எனக்கு தீமை செய்தவர்களுடைய தீமைகள் இனி என் கண்முன் வராதபடி அவைகளை அகற்றி போடுங்க. Lord, I pray all that you have done evil to me, let that should not come into my eyes, O Lord. அவைகளை நான் மறந்து விடுவதற்கு எனக்கு உதவி செய்யும். Lord, help me to forgive those and forget those who sin. ஜெபிக்க ஆரம்பிப்போமாக. Let us pray. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக ஜெபிக்க Let us ஆரம்பிப்போமாக. pray for the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்க Let us ஆரம்பிப்போமாக. pray for the anointing of the Holy அந்த Spirit. அபிஷேகம் நம்மேல் இறங்கும் பொழுது புதிய இருதயம் நமக்கு கொடுக்கப்படும். When that anointing come upon us, we will be receive a new heart in us. அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது எல்லா கசப்பு, வெறுப்பு, காயங்கள் மறைந்துவிடும். When that anointing come, all the bitterness, enmity and the zeal will go off. அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது நாம் புதிய மனுஷனாக மாறுவோம். When that anointing comes, we become a new creature. ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா ஜெபிக்க, வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னை மன்னிக்கிற, மற்றவங்களை மன்னிக்கிற இதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, மற்றவங்களை மன்னிக்கிற இதயத்தை எனக்கு தாரும். நீர் எப்படி மன்னித்தீரோ அது போல நாங்களும் மன்னிக்க How you forgave உதவி others, செய்யும். so ஆண்டவரே, forgive, Lord. Help us, O Lord. அப்பா, உன் நல்ல ஆவியை ஊற்றுமையா. Lord, pour out your பரிசுத்த spirit. ஆவியை ஊற்றுமையா. Pour out your spirit, O பரிசுத்த Lord. ஆவியை ஊற்றுமையா. Pour out your spirit, O யாரெல்லாம் Lord. கேட்கிறார்களோ Those who ask அவர்களே you, ஊற்றப்படுவதாக. you be poured out. கேளுங்கள், கொடுக்கப்படும். Ask and you will be given. தட்டுங்கள், திறக்கப்படும். Knock and it will be opened. தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்றீரே. இப்பொழுதே ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குவதாக. அந்நிய பாஷை பேசி பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியிலே நிறைந்து பெற்றுக்கொள்ளுங்க. ரக்கபத்தரபரா, ரிகமான சந்தரக்கபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இப்பொழுதே பெற்றுக்கொள். ரிகபரத்தரபா. ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு எல்லா கசப்புகளும், கசப்பான அனுபவங்களும் உனக்கு மறந்து போகிறது. கர்த்தர் அதை தம்முடைய இரத்தத்தினால் அழிக்கிறார். இனி உனக்கு எதிரிகள் இல்லை. You don't have no more. சாத்தான் ஒருவனை தவிர உனக்கு வேற எதிரிகள் இல்லை. Except devil, there is no more இந்த enemy. பூமியிலே சாத்தான் ஒருவனை தவிர வேற எதிரிகள் உனக்கு இல்லை. Except devil, there is no more enemy in your life. எல்லாரையும் மன்னிக்கிறவன், You are supposed to forgive everyone. எல்லாருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துபவன், You are the one who is expressing Christ before others. அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நீ காரணமாய் இருக்க You are போகிறவன். going to become the cause that everyone come to Christ. கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Clap your hands and get that anointing. Receive it. பெற்றுக்கொள். Receive it. இப்பொழுதே Right now. மகனே, Amen. மகளே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Right now receive ஓ God. ரபா கதரபா சந்தரபா கபா ரிமனா தரபா ஷபகரபா லதரபா
ரிமானா தரபானா ஷகரபா கரபா தரபா லபா லபா லெபெதரபா ஷபரபா தரபா கபரபா லபா லபா லேமி கரபா லபா 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 மன்னிப்பதில் வல்ல நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே மன்னிப்பதில் வல்ல நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே உம்மன்பையும் கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஓடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நம்ம திருவிருந்துக்காக சுத்திகரிப்புக்காக நான் செபிக்க போறேன். எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச அந்நிய பாஷையில இயேசுவின் ரத்தத்தை நீங்க யூஸ் பண்ணி நம்ம பல மாதங்கள் திருவிருந்து எடுக்கல. ஒரு சரியான சுத்திகரிப்பு இல்லாம இது வெறும் கிரேப் ஜூஸோ பிரெட் துண்டோ இல்ல. யாரா அப்படி நினைச்சிட்டீங்கன்னா நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அது கிடையாது. அது அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம், நமக்காக பிக்கப்பட்ட சரீரம். அது செய்யும் போது அவரோடு கூட ஐக்கியமாகிறோம். அவருடைய ஜீவன் நமக்குள்ள வருகிறது. இந்த நித்திய ஜீவன் எப்படி புதுப்பிக்கப்படுது? நமக்குள்ளே இருக்கிற நித்திய ஜீவன் எப்படி புதுப்பிக்கப்படும்? அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணும் பொழுது அவனுக்குள் என்னுடைய ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போதும் நமக்குள்ள அந்த ஜீவன் புதுப்பிக்கப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஏதோ விளையாட்டுத்தனமா அப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள்ல சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வராம உங்களால இருந்திருக்கலாம். இந்த மாதம் பரவாயில்லை, ஆனா அடுத்த மாதம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்து நீங்க இந்த திருவிருந்துல பங்கு கொள்ளணும். அதுதான் ஒரு சரியான ஒரு முறை. ஆமென். அது கண்களை மூடி இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிங்க. சுத்திகரிப்பு ஆவி ஆத்மா சரீரத்தை இப்ப அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்க பார்ப்போம். அப்பா பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் இருக்கிற குற்றம் குறைகளை மன்னித்து 2 கொரிந்தியர் 7:1 சொன்னபடி ஆவியிலும் மாம்சத்திலும் இருக்கிற அசுசி நீங்க இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். கேளுங்க எல்லாரும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது எங்களை அந்த திருவிருந்து பந்திக்கு நேராய் தகுதிப்படுத்துவதாக. ஷபலபதுரபா. எல்லாரும் வாய் திறந்து ரிமானா ஷபா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி ரத்தத்தினால். வல்லமை உண்டு வல்லமை அக்னி பரிசுத்தம் பார்க்கிற அக்னி ஒவ்வொரு மேலும் ஆட்டுக்கோட்டினால் கட்டினார்
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அன்பின் ஊற்றே ரத்தத்தினால் எல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆமென் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அன்பின் ஊற்றே ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஷமகரமலமா ஆமென் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடோ ஆவியே தூய்மாயே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மாயே ஆவியே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ள நிரம்ப நடைய நிரப்பிடுங்க பலத்தின் ஆவியே பலனடைய நிரப்பிடுங்க ஞானமடைய நிரப்பிடுமே ஞானத்தின் ஆவியே நிரப்பிடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்க தேவா முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை இம்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்க தேவா முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை இம்மாதிரியாக இன்று என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோட நீச்சலால மூழ்கியே ரிகமஹதரம் நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் இனியும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை நல்ல அந்நிய பாஷை பேச வாயை தர கர்த்தரோட புதுப்பிக்கட்டும் புது அபிஷேகத்தை பெருகட்டும் புது மனுஷனா நீ மாறட்டும் ஓ வேறு பிடிக்கப்பட்ட ஜீவியத்தை செய்யட்டும் ஷகபரா ரிமனா ஷஹஹா ரிகபா திகபா கத்தினபரா ரிகபா கரா ரிகபா கரபா ரிகபா கரபா ரிகபரபா ரபரபா ரிபரபா ரிகபரபா கரபா ரிகபரபரபரபா ஷிரபரபா ரிகபரபரபரபா கரபரபரபா நன்றி ஆவியானவரே